ஹலோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் கொடுக்குற மோர் நீட் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ இந்த வீடியோ வந்து நீட் 2027 ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் ஒரு 600 சீட்ஸ் இருக்குது. ஸ்பைரோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் தமிழ்நாட்டுக்கு நீட் வந்து 2016 வந்துச்சு. இப்போ 10 வருடம் ஆயிடுச்சு. இந்த 10 வருடங்கள்லேயும் வருடம் ஃப்ரம் 7.5 ரிசர்வேஷனுக்கு முன்னாடியிலிருந்து ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் ஒரே இன்ஸ்டியூட் அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழ் வழியிலும் பயிலும் மாணவர்களையும் எம்பிபிஎஸ் காலேஜுக்கு அனுப்புகிறாங்கன்னா ஸ்பைரோ தான். நம்ம ஸ்பைரோவில் 7.5 ரிசர்வேஷனுக்கு நீட் 2027 ரிப்பீட்டர் நெக்ஸ்ட் ஃபேஸ் கம்மிங் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கம்மிங் திங்கட்கிழமை மண்டே ஆரம்பிக்கிறதுக்கு பேஸ்ட் ஆன் த அட்டம்ப்ட் பேஸ் பண்ணி நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருந்து ஆல்ரெடி 3 அட்டம் +2 படிக்கும்போது ஒரு அட்டம் 2 அட்டம் ரிப்பீட் பண்ணி நீங்கள் உங்கள் அவுட் ஆஃப் 720க்கு 300+ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கோர்ஸ் ஃபீஸில் 50%, அதுவே நீங்கள் ஒரு அட்டம் +2 படிக்கும் போதும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 350+ மார்க் இருந்தால் 50% ஸ்காலர்ஷிப்பும், அதுவே நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் இப்போ தான் +2 முடிச்சிருக்கீங்க, இப்போ கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறீங்க, இங்கே 390 to 400 மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு உங்கள் கோர்ஸ் ஃபீஸில் 50% ஸ்காலர்ஷிப்பும், அது இல்லாமல் உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் மந்த்லி ரெகுலர் ஃபீஸில் இருந்து 2000 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மாதம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ டியர் 7.5 ரிசர்வேஷன் பேரண்ட்ஸ், அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ மூலம் என்னோட வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு லோக்கல் கோச்சிங் சென்டர்ஸ் நியர்பை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கொண்டு போய் சேர்த்திட்டு அங்கே சரியான ஃபேக்கல்டிஸ் இருக்க மாட்டாங்க, சரியான ஷெடியூல் இருக்காது. கிளாஸஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வழியில் இன்றைக்கி வந்து நீட் வந்து ஜெய் லெவலோட அட்வான்ஸாக இருக்கும்போது அந்தளவுக்கு டீச் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் இருக்கணும். தமிழ்நாட்டில் 2016 தமிழ் மீடியத்துக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரே இன்ஸ்டியூட் ஸ்பைரோ தான். ஸோ உங்களோட இலக்கு எம்பிபிஎஸ் நீட் 2027 உங்கள் குழந்தை 7.5 ரிசர்வேஷன்லேயோ இல்லை 92.5 ரிசர்வேஷனில் இருந்து தமிழ் மீடியத்திலேயே படிச்சிருந்தால் உங்களுக்கு அடுத்த வருஷம், ஏன்னா 5 வருடம் கண்டினியூஸாக ஸ்டேட் ரேங்க் கொடுத்துருக்கோம். 2021 தமிழ்நாட்டில் 7.5 ரிசர்வேஷன் வந்துச்சு. அப்போ நம்ம ஸ்டேட் ரேங்க் 1, அதுக்கப்புறம் ஸ்டேட் ரேங்க் 5, 7, 12. இப்போ மறுபடியும் இந்த வருடம் நம்மக்கிட்ட 2026 நீட்டில் படித்த தமிழ் மீடியம் மாணவர் ராஜேஷ் என்ற மாணவர் அவுட் ஆஃப் 720க்கு 595 எடுத்து நம்ம வந்து ஸ்டேட் ரேங்க் 1 எடுக்கிருக்காரு. அதனால் உங்களோட இலக்கு நீட் 2027 ஒரு டாப் மெடிக்கல் காலேஜ் போகணும். ஒரே வருஷம் வின் பண்ணாமல் வித்தின் இந்த அட்டம்ப்ட்லேயே ஸ்பைரோட வரக்கூடிய இந்த அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் போகணும்னா ஸ்பைரோ வில் பி த ரைட் சாய்ஸ். லோக்கல் கோச்சிங் சென்டர்ஸையோ நியர்பை கோச்சிங் சென்டர்ஸையோ சரியான குவாலிட்டியான ஃபேக்கல்ட்டிஸோ கொஸ்டின் பேப்பரோ இல்லாத கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்ணி ஹார்ட் அண்ட் மணியையும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஸ்காலர்ஷிப் லிமிடெட் பீரியட் தான். இந்த ஸ்காலர்ஷிப் கம்மிங் ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணியோட முடிவடையுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பைரோ மாதிரி நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி உங்கள் கனவை பொறுப்பாக எடுத்து உங்கள் குழந்தைகளை மருத்துவராக உருவாக்கக்கூடிய ஸ்பைரோ போன்ற நிறுவனங்களை உங்கள் குழந்தைகளை ஒப்படைங்க. கண்டிப்பாக உங்கள் கனவு 2027 நிறைவேறும். நன்றி, வணக்கம்.